தமிழக அரசின் தமிழ் துறை, அதாவது தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து இப்போ அலுவலக உதவியாளர், அதாவது ஓஏ பதவி வந்திருக்கு. நிரந்தரமான அரசு பணி. 10th பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமா தகுதி. அதற்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் என்ன, வயது வரம்பு என்ன, மேல என்னென்ன தகவல்லாம் தேவைப்படுது எல்லாத்தையுமே டீட்டெயிலா நான் இந்த வீடியோ சொல்றேன். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் குரூப்ல ஜாயின் பண்ண லிங்க்ஸ் தரேன். எல்லாத்துலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவை போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுலயுமே அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு துறை தான். ஓகே, இங்க இருந்து அலுவலக உதவியாளர் பணியத்திற்கான அறிவிப்பு வந்திருக்கு. அதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க வர ஜூலை 20ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து அனுப்பணும். ஓகே, பூர்த்தி பண்ணி அனுப்பணும். ஸோ விண்ணப்ப படிவத்துல இந்த இடத்துல உங்களோட போட்டோ ஒட்டிக்கோங்க. சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே யார் அப்ளை பண்றீங்களோ அவங்க கைப்பட வந்து நீங்க ஃபில் பண்ணிருங்க. கட்டாயமா இதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கணும். இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு பொருந்தல அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஐஃபன் போடுங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பிளாங்கா விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ளிகேஷனை முழுவதும் நீங்க பூர்த்தி பண்ணிருக்கணும். பிளஸ் வந்து இந்த இடத்துல விண்ணப்பதாரர் கையொப்பம் எல்லாமே போட்டு எந்த அட்ரஸ்க்கு என்னென்ன ஆவணங்களை இணைச்சு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். ஓகே, இந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்திலிருந்து அலுவலக உதவியாளர் பணியிடம் மொத்தமா 2 காலிடங்கள் இருக்கா. 15,700 இருந்து 50,000 வரையும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். இது இல்லாம அடிஷனல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப சம்பளமே ஒரு 20,000க்கு மேல வரையும் இருக்கும். ஓகே, கல்வி தகுதி வயது வரம்ப பாருங்க. மினிமம் 18ல இருந்து 37 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஆதி திராவிடர் அப்படிங்கறத தெளிவா கொடுத்துட்டாங்க. வயது வரம்புல இந்த வயது வரம்பு மட்டும்தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஆதி திராவிடர் சேர்ந்த நண்பர்கள் மட்டுமே இந்த 2 பணியிடத்திற்கும் நீங்க விண்ணப்பிக்க முடியும். 18ல இருந்து 37 வயது இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் இருபாலருமே. ஓகே, 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணிருக்கலாம், இல்ல ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. பட் 10ஆம் வகுப்பு வரை நீங்க போயிருந்திருக்கணும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்டர் இயந்திரங்கள் இயக்க தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, பட் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வர ஜூலை 20க்குள்ள அப்ளை பண்ணிருங்க. விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் வந்து இதுதான். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பதிவு அஞ்சல் மூலமா வந்து நீங்க அனுப்பிடுங்க. ஓகே, இதுல சேர்த்து நீங்க என்னென்ன ஆவணங்கள் இணைக்கணும் அப்படின்னா இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்ப படிவத்தை முழுவதும் பூர்த்தி பண்ணிட்டு கல்வி தகுதிக்கான சான்று, சாதி சான்று, அப்புறம் முன்னுரிமை சான்று எதுவும் இருக்கு அப்படின்னா இது போன்ற சான்றிதழ்களோட ஜெராக்ஸ் தான் நீங்க இணைக்கணும். ஜெராக்ஸ் காப்பீஸ் கீழே உங்களோட சைனை வந்து நீங்க போட்டுருங்க. அதாவது சுய சான்றப்பமிட்ட நகல்களை தான் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் ஜெராக்ஸ் காப்பீஸ் இல்ல, எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸ்லயும் கீழே வந்து அப்ளை பண்றவங்களோட சைனை கட்டாயம் போட்டுருங்க. ஓகே, அதே மாதிரி பாருங்க, ஒரு எம்டி கவரும் நீங்க வந்து அனுப்பணும். ஒரு ப்ரௌன் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் கவர் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஒரு ப்ரௌன் கவர் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வந்து ஒட்டிருங்க. அஞ்சல் வில்லை 30 ரூபாய்க்கு ஒட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாம்ப் வந்து ஒட்டிருங்க. சுய முகவரியுடன் கூடிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல டூ அட்ரஸ்ல வந்து உங்க அட்ரஸ் எழுதிக்கோங்க. ஓகே, உங்க அட்ரஸ் வந்து டூ அட்ரஸ்ல எழுதிருக்கணும். ஸோ இந்த ஒரு எம்டி கவர்ல ஸ்டாம்ப் ஒட்டி டூ அட்ரஸ்ல உங்க அட்ரஸ் போட்டு நீங்க இந்த எம்டி கவரையுமே வைக்கணும். இது எதுக்கு கேக்குறாங்க அப்படின்னா, இந்த கவர்ல தான் அவங்க உங்களுக்கான நேர்காணல் நடைபெறும் இடம், தேதி குறித்த தகவலை உங்களுக்கு வந்து இந்த கவரை யூஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ இந்த எம்டி கவர் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துட்டோமா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குள்ள அந்த நேர்காணல் இதுக்கான வச்சுட்டு இந்த ஃப்ரம்ல மட்டும் அவங்களோட டீட்டெயில்ஸை போட்டு டைரக்டா இந்த கவரை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் இந்த செட்டப் வந்து கேட்குறாங்க. ஓகே, இது வந்து நீங்க கட்டாயம் வந்து வச்சு அனுப்பணும். ஸோ இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் சென்னையில இருக்கு. அங்கதான் உங்களுக்கான பணியிடமும் இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து பாருங்க, போதுமான தகவல் எல்லாமே டீட்டெயிலா கேட்டிருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபில் பண்ணிருங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மேலும் சில சான்றிதழ்களோட நகல்களை வந்து இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுல வந்து புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை. ஸோ நான் மேல சொன்னதை சேர்த்து வேற ஏதாவது உங்களோட ப்ரூஃப் வந்து நீங்க இணைக்கணும். அதாவது உங்க புகைப்படத்தோட இருக்கக்கூடிய ப்ரூஃப், உதாரணத்துக்கு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இது போன்ற ப்ரூஃபை நீங்க இணைக்கணும். அப்புறம் நான் சொன்ன அந்த சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் விலை ஒட்டிய அந்த அஞ்சல் உரையை இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கட்டாயம். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ஆம் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகே,
வேகன்சி கம்மி தான், பட் ஆதி திராவிடர் சேர்ந்த நண்பர்கள் மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க 37 வயது வரையும். மேலும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. விருப்பமும் தகுதி உள்ளவங்க ட்ரை பண்ணுங்க. இது போன்ற நிறைய வேலை வாய்ப்புகள் நிச்சயமா நான் அப்டேட் பண்றேன். விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னா நீங்க ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.